சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இன்று 26/2/2025 மின்சார பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பள்ளி தாளாளர் திருமதி ஏகாம்பாள் தலைமையிலும் நிறுவனர் சிவகங்கை மாவட்ட தனியார் பள்ளிகளின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திரு பி கணேசன் MABL வரவேற்புரையாற்றினார். திருப்பத்தூர் கோட்ட மின்வாரியத்தின் சார்பில் உதவி செயற்பொறியாளர் திரு ஜான் எஃப் கென்னடி சிறப்புரையாற்றினார். நகர் மின்வாரிய உதவி மின் பொறியாளர் திரு கணபதி மற்றும் தெற்கு ஊரக உதவி மின் பொறியாளர் திரு சுரேஷ் ஆகியோர்கள் மின்சாரத்தின் பயன்பாடுகள், மின்சாரத்தை எவ்வாறு கையாள்வது, மின்கசிவிலிருந்து வரும் ஆபத்திலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றி விளக்கி பேசினார்கள். நிகழ்ச்சியில் ஃபோர்மேன் ஸ்ரீராம் மற்றும் மின்வாரிய பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் கோட்ட மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் திரு ஜான் எஃப் கென்னடி வீடுகளில் RCCP பயன்பாடுகள், சர்வீஸ் ஒயர் அறுந்து கிடந்தால் அதை மின்வாரியத்தில் தெரிவிக்கும்படியும், இழுவை கம்பிகளை சிறு குழந்தைகள் விளையாடவோ தொடவோ, ஆடு மாடுகள் கட்டுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்றும், வீடுகளிலோ அலுவலகங்களிலோ மின்சாரத்தின் மூலம் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை தண்ணீரை கொண்டு அணைக்கக்கூடாது என்றும் விளக்கி கூறினார். நம்ம முள்வேலி இருக்குல்ல, நம்ம ஊரில் எல்லாம் 10 பேர் முள்வேலி, கம்பி வேலி இருக்குல்ல, கம்பி வேலி அதெல்லாம் பட்டுச்சுன்னா அதுலேயும் பாஸ் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு பாலெல்லாம் இருக்கும்போது, பாலெல்லாம் எடுக்கும்போது குழந்தைகள்லாம் அதெல்லாம் பதிவுபடுத்திருக்காங்க. நிறைய பெரியவங்க பதிவுபடுத்திருக்காங்க. வீட்டில் உள்ள கிரைண்டர் எங்கேயோ கிரைண்டர் மிக்சிலாம் இருக்கும்போது அதெல்லாம் போய் நம்ம தொடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து மின்கசிவு ஏற்பட்டால் நமக்கு உடனே நமக்கு மின் பாதிப்பாயிரும். அதை தவிர்க்கிறதுக்கு அந்த மாதிரி மின் கசிவு ஏற்பட்டால், அதில் லீக்கேஜ் ஏற்பட்டால் அதை தடுக்கிறதுக்கு நம்ம ELCP RSCP ஒரு சுவிட்சை விற்கலாம். அதை பெரியவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். RSCPங்கிற ஒரு மெயின் சுவிட்ச் பக்கத்தில் ஒரு விற்கலாம். ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனால் உடனே தன்னால ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகும். RSCP ELCP அப்படிங்கிற கருவிகள்லாம் இருக்குது. அது மெயின் பக்கத்தில் போய் கருவிகள்